வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். நல்லா டார்க் கலராக ஆகணும். இதை பொரிச்சதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த எண்ணெயும் கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் சிக்கன் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருந்தேன். பொரிச்ச வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் நான் நிறையவே போட்டிருந்தேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் தயிர், எலுமிச்சப்பழம் கண்டிப்பாக தேவைங்க இதுக்கு. ஏன்னா இதில் தக்காளி சேர்க்கல நம்ம, அதனால் தயிர் எலுமிச்சப்பழமும் கண்டிப்பாக தேவை. இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். காரப்பொடி, அதான் மிளகா பொடி, தயிர், எலுமிச்சப்பழம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதை பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக குங்குமப்பூ கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இது வந்து பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சப்பழமும் சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ வெந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 50% தான் வெந்திருக்கும். இதுக்கு மேலே சாப்பாடு போடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா போடலாம். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 80% கிட்ட வெந்திருக்கணும். ஃபஸ்ட்டு 50%, இப்போ 80%. ஏன்னா வெறையாக இல்லாமல் இருக்கும் சாப்பாடு, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து 80% வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்குறோம். இனிமேட் தான் நம்ம கேஸ்லேயே வைக்க போகிறோம். இப்போ பொரிச்ச வெங்காயம், நம்மளுக்கு தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துக்கலாம். இந்த கலருக்காக குங்குமப்பூ வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். அப்புறமா தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட விட்டுருந்தேன். செம்ம சாஃப்டாக வந்துச்சுங்க சிக்கன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு வடித்த தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துடணும். இதில் அந்த தம்லேயே நல்லா வேகணும். எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். வெளியில் சாப்பிட்றத 90% நம்ம தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க சாப்பாடு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க. ஹாப்பி ஈட்டிங், ஸ்டே ஹெல்த்தி. Thank you so much.